that says Hagar was running away from her mess. அதோ அந்த அந்த அதில் நாம் பார்த்தோம் ஆகார் அந்த இடத்தை விட்டு ஓடி போனாள். She was running away from her situation. அவளுடைய சூழ்நிலையை கடந்து ஓடி போனாள். She was running away hopeless and helpless. நம்பிக்கையற்றவளாக உதவியற்றவளாக ஓடி போனாள். She was running in the desert. அவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். Not knowing where she is going. எங்கே போகிறாள் என்று தெரியாமல். Not knowing what the other side looks like. அவள் போகிற இடத்தில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாமல். What is waiting on the other side. அந்த இடத்தில் அவளுக்கு என்ன காத்திருக்கிறது என்று தெரியாமல். She was simply running away. இப்படியாக தன் சூழ்நிலையை விட்டு ஓடி போனாள். But Hagar's God ஆனால் ஆகாரின் தேவன் did not forsake her. அவளை கைவிடவில்லை. I said Hagar's God ஆகாரின் தேவன் did not forsake her. அவளை கைவிடவில்லை. God sent an angel. அந்த இடத்தில் ஒரு தேவ தூதனை அனுப்பினார். God is asking Hagar. ஆகாரை பார்த்து இப்படியாக தேவன் Hagar, where are you going? ஆகாரே நீ எங்கே ஓடி போகிறாய்? Lord, I am running away. நான் ஓடி போகிறேன் தேவனே. Where are you running? நீ எங்கே ஓடி போகிறாய்? Are you running away from your mess? இதோ அந்த இடத்தை விட்டு நீ ஓடி போகிறாய். I am watching you. அப்படி குழப்பத்திலிருந்து ஓடும்போது உன்னை நான் பார்த்து Hagar, கொண்டிருக்கிறேன். I am watching. ஆகாரே உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Every step I am watching. நீ எடுக்கிற வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து Every கொண்டிருக்கிறேன். move I am watching. நீ போகிற ஒவ்வொரு இடத்தையும் நான் பார்க்கிறேன். I have called you. நான் உன்னை அழைத்தேன். I have ordained you. நான் உன்னை கூப்பிட்டேன். I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். You belong to me. நீ எனக்குரியவள். You are mine. நீ என்னுடையவள். I have created you in my own image. என்னுடைய சாயலிலே உன்னை நான் படைத்திருக்கிறேன். Where are you running? ஆகவே நீ எங்கே ஓடி போகிறாய்? You cannot run away from my presence. என்னுடைய பிரசன்னத்தை விட்டு நீ ஓடி போக முடியாது. I am watching. நான் உன்னை கவனித்துக் Turn to கொண்டிருக்கிறேன். somebody and say he is watching. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உன்னை பார்த்துட்டு Big இருக்காரு. boss is watching. பிக் பாஸ் உங்களை கவனித்துக் ஓடவும் கொண்டிருக்கிறார். முடியாது ஒளியவும் முடியாது. ஆமென். You cannot hide. கரங்களை தட்டுங்கள. Hallelujah. Hallelujah. Are you running away? நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? I am watching Hagar. நான் ஆகார் உன்னை கவனித்துக் Do கொண்டிருக்கிறேன். not lose heart. நீ உன் இருதயம் தோய்ந்து போகாமல் And now இருப்பதாக. Hagar says, ஆகார் இப்படியாக the சொல்கிறார். God who sees me. என்னை காண்கிற தேவன். Hallelujah. The God who watches over me. என்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன். Now Hagar realized இப்பொழுது அவள் உணர்ந்து கொள்கிறாள். that she need not run away from her situation. அவள் சூழ்நிலையை விட்டு இப்படியாக ஓடி போக She need வேண்டியதில்லை. not run away from her mess. அவளுடைய குழப்பத்திலிருந்து அவள் ஓடி போக She வேண்டியதில்லை. realized இப்படியாக அவள் உணர்ந்து that கொண்டு God is watching தேவன் தன்னை கவனித்துக் and கொண்டிருக்கிறார். I need to fix my eyes on him. ஆகவே நான் என் கவனத்தை அவர் மேல் வைக்க The வேண்டும். God who sees me. என்னை பார்க்கிற தேவன் And மேல். now she says, இப்படியாக அவள் I சொல்கிறாள். will fix my eyes on the one who sees me. என்னை காண்கிற தேவன் மேல் நான் என் கவனத்தை வைப்பேன். I will never run away. நான் இப்படியாக ஓடி போக Hagar, மாட்டேன். go back. ஆகாரே நீ திரும்பவுமாக போ. Go back to your situation. உன்னுடைய சூழ்நிலைக்குள்ளாக போ. Go back to the place நீ எங்கே வந்தாயோ அந்த இடத்திற்கு போ. where you were disappointed, எந்த இடத்தில் ஏமாற்றம் அடைந்தாயோ, where you were rejected. எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ, Same place. அதே இடத்திற்கு I am going to lift your head. நான் உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன். I am the glory and the lifter of your head. நான் உன்னுடைய தலையை உயர்த்த போகிறேன். Amen. ஆமென். Go back. நீ திரும்பவுமாக போ. 2021. இந்த 2021 ஆண்டிலே 10 days have gone. 10 நாட்கள் போய்விட்டது. 2021. இந்த 2021 ஆண்டிலே No more brand new year. இது ஒரு புதிய வருடம் என்று இனிமேல் நாம் சொல்ல 10 முடியாது. days have gone. ஏனென்றால் 10 நாட்கள் போய்விட்டது. Are you here? 355 days left. இப்பொழுது நமக்கு இருப்பது 355 We நாட்கள். don't know what is in store for us in February. இது அந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு என்ன காத்து கொண்டிருப்பது Don't know what is தெரியாது. in store for us in March. மார்ச்சில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. We may have many plans. நமக்கு பல திட்டங்கள் It இருக்கலாம். is good to plan. அப்படியாக திட்டம் தீட்டுவது நல்லது. If you fail to plan, நீங்கள் ஒருவேளை திட்டம் தீட்டவில்லை you என்றால் plan to fail. நீங்கள் அதிலே தோற்று போய் We need விடுவீர்கள். to plan. நாம் கண்டிப்பாக திட்டம் தீட்ட No வேண்டும். doubt about it. கண்டிப்பாக அதை செய்யதான் But at வேண்டும். the same time, ஆனால் அதே நேரத்தில் after planning everything, இப்படியாக நாம் திட்டம் செய்த பின் we need to bring everything before God அது எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நாம் and கொண்டு say, வர Lord, வேண்டும். கொண்டு வந்த தேவனே, like never before, இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் I need you. நீர் எனக்கு தேவை. Like never before, இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் I need you. எனக்கு நீர் தேவை. This is my prayer for every single soul of EAGC. இந்த EAGC
ஐபிசி சபையில் வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. As a senior pastor, ஒரு மூத்த போதகராக, as a shepherd of this great lovely congregation, இந்த அருமையான அன்பான இந்த காங்கிரிகேஷனுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக, as a spiritual father, உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக, as a brother, as a son, இதோ ஒரு மகனாக, ஒரு சகோதரனாக, as an uncle or friend, ஒரு அங்கிளாக, ஒரு ஃப்ரெண்டாக, I assure you நான் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறேன் that I will uphold each of you நாங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் in my personal prayers, என்னுடைய சொந்த ஜெபத்திலே நான் and தாங்குவேன். all our pastors, எங்களுடைய எல்லா போதகர்களும் all our prayer partners, எங்களுடைய ஜெப பங்காளர்களும் they are praying for you every day. அவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். And my prayer is very simple. என்னுடைய ஜெபமானது ஒரு சாதாரண ஜெபம் My தான். prayer is very simple. அது ஒரு சாதாரண ஜெபம். Though I pray and ask God to prosper you, உங்களை செழிப்பாக அவர் வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது, though I pray and ask God to intervene in your situation, உங்களுடைய சூழ்நிலையிலே அவர் இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் though I பொழுது, pray for God to open the doors, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு வைக்க வேண்டும் என்று நான் though ஜெபிக்கும் I பொழுது, pray for God to perform a miracle, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் above ஜெபிக்கும் all பொழுது, that, அது எல்லாவற்றை I காட்டிலும் want to pray this simple prayer. இந்த ஒரு சிறிய சாதாரண ஜெபத்தை நான் செய்ய I want விரும்புகிறேன். to ask God, நான் தேவனை இப்படியாக கேட்க Lord, விரும்புகிறேன். தேவனே, for my children, என்னுடைய குழந்தைகளுக்கு, for my spouse, இதோ என்னுடைய குடும்பத்தை, for my mother, என்னுடைய மனைவி, என்னுடைய for அம்மாவிற்கு, my siblings, என்னுடைய கூட for பிறந்தவர்களுக்கு, my co-workers, என்னோடு கூட உடன் ஊழியர்களுக்கு, and every member of EAGC. இந்த EAG சபையை வைத்திருக்கும் ஒவ்வொரு Lord, அங்கத்தினருக்கும் this is my prayer. இது என்னுடைய ஜெபமாக Our இருக்கிறது. people, என் ஜனங்கள், my family, என் குடும்பம், we all need you like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் எங்களுக்கு தேவை. Lift your hands and say, Lord, கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோம், I need you like never before. நான் இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் எனக்கு தேவை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இரண்டு கரத்தை உயர்த்தி நாம் சொல்வோம். Those who are watching us online, இந்த ஆன்லைன் மூலமாக எங்களோடு கூட கலந்து you do not know what is in store for you in the month of March. இந்த மார்ச் மாதத்திலே உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று At தெரியாது. the end of this year, இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக you may have many plans and dreams. உங்களுக்கு பலவிதமான கனவுகள், திட்டங்கள் It is இருக்கக்கூடும். good. அது நல்லதுதான். God will honor. தேவன் அதை செய்வார். But at the same time, ஆனால் அதே நேரத்தில் let this be your prayer இது உங்களுடைய ஜெபமாக every இருக்கட்டும். day, ஒவ்வொரு நாளும், in every situation. எல்லா சூழ்நிலைகளிலும், When you are down, நீங்கள் கீழே when you are இருக்கும் disappointed, நீங்கள் ஏமாற்றம் அடையும் when you are depressed, நீங்கள் சோர்ந்து போன when you are வேளையிலே, forsaken, நீங்கள் கைவிடப்பட்ட when you வேளையிலே, are weak, நீங்கள் மிகவும் சோகமா when இருக்கிற you are வேளையிலே, sick, நீங்கள் இப்படியாக சுகமில்லாமல் pray இருக்கிற this one வேளையிலே, prayer. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். When you are in ICU, நீங்கள் இப்படியாக ICU when ஹாஸ்பிடலில் you are in இருக்கும் பொழுது, deathbed, நீங்கள் மரண படுக்கையிலே இருக்கும் when you பொழுது, are given up by people, இப்படியாக கூடி இருக்கிற மக்கள் உங்களை let கைவிட்ட this பொழுது, be your prayer right இது now. உங்களுடைய ஜெபமாக Say, இருக்கட்டும். Lord, இப்படியாக like தேவனே, never before, இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் I need you. நீர் எனக்கு தேவை. I need you, Jesus. இயேசுவே, நீர் எனக்கு Give தேவை. him glory. Give him glory. Paul prayed பவுல் இப்படியாக ஜெபம் in the செய்தார். same way. அதே மாதிரியாக ஜெபம் He's செய்தார். such a lovely friend. அவர் ஒரு நல்ல ஒரு நண்பன், Very loving friend. ஒரு நல்ல அன்பான ஒரு நண்பன். Very, very caring shepherd. இதோ அவர் மக்கள் மேல் அக்கறை வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பனாக A இருந்தார். selfless servant. தன்னலமற்ற ஒரு ஊழியனாக He இருந்தார். had such a burden for his people. அவருடைய ஜனங்களுக்காக ஒரு பெரிய பாரம் அவரை அழுத்தியது. Such a love அப்படிப்பட்ட ஒரு அன்பு for his people. அவருடைய ஜனங்களுக்காக He prayed this simple prayer. அவர் ஒரு சிறிய இந்த சாதாரண ஜெபத்தை Colossians செய்தார். chapter number 1. கொலோசியர் எழுதின புத்தகத்திலே நாம் Verse 1ஆம் அதிகாரத்திலே number பார்க்கிறோம். 11. 11வது வசனத்திலே பார்க்கிறோம். Paul says, பவுல் இப்படியாக சொல்கிறார், and we pray that you would be உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம், energized with all his explosive power மகிமையான அவருடைய வல்லமையின்படி, from the realm of his magnificent glory, எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும், filling you with great hope. இதோ சந்தோஷத்தோட கூட எல்லா பொறுமையும் நீடியும் சாந்தமும் What a beautiful prayer. எவ்வளவு ஒரு அருமையான What ஜெபம், a simple prayer. எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு ஜெபம், What a powerful prayer. எவ்வளவு ஒரு வல்லமையான He ஜெபம். says we pray இப்படியாக சொல்கிறார், நாங்கள் that ஜெபிக்கிறோம், you would be. நீங்கள், Amen. We all need to pray for each other. நாம் ஒருவருக்கு ஒருவர்
ஜெபம் செய்வது மிகவும் அவசியம். Let this be your prayer for your children, இது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஜெபமாக for இருக்கட்டும். your family, உங்களுடைய குடும்பத்திற்காக, for the community, இதோ உங்களை சுத்தி இருக்கிற for சமுதாயத்திற்காக, our own people. நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக Amen. Let us pray. Let us become prayer partners. நாம் ஜெப பங்காளர்களாக ஆகுவோம். This is Paul's sincere desire. இதுதான் அவளுடைய உண்மையான பவுலின் வாஞ்சையாக இருந்தது. Look at the desire. அவருடைய அந்த வாஞ்சையை பாருங்கள். Look at the burden. அவருடைய அந்த பாரத்தை He பாருங்கள். says, இப்படியாக we சொல்கிறார், pray that you would be energized with all his explosive power. அவர் இப்படியாக அந்த மகிமையான வல்லமையான வெடிக்கிற அந்த வல்லமை வைத்து நாம் கரெக்டா சொன்னீங்க. ஜெபிப்போம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்த வெடிக்கிற வல்லமையோடு கூட சொல்லுங்க, ஜெபிப்போம். வெடிக்கிற வல்லமைன்னு சொல்லுங்களேன். ஹலோ, சத்தமா சொல்லுங்களேன், வெடிக்கிற வல்லமை. ஆமென். அந்த வல்லமையால் என் ஜனங்களை இடை கட்டுங்க, கரங்களை தட்டுங்களேன். ஹalleluya. He prays that every believer should be energized with all his explosive power. அவர் இப்படியாக சொல்கிறார், ஒவ்வொரு விசுவாசம் இப்படி வெடிக்கக்கூடிய அந்த வல்லமையான ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் என்று. Paul is not promising them. அந்த இடத்தில் வைத்து அவர் இப்படியாக உத்தரவாதம் கொடுக்கவில்லை. You will prosper. நீங்கள் செழிப்பாக வருவீர்கள். You will progress. நீங்கள் முன்பாக செல்வீர்கள். You will succeed. உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்கும். You will have no trouble. உங்க வாழ்க்கையில கவலை கஷ்டங்கள் இருக்காது. You will never fail. நீங்கள் இப்படியாக தோற்று போக மாட்டீர்கள். 2021 இந்த 2021ஆம் is ஆண்டு not going to be like 2020. அந்த 2020ஆம் ஆண்டை போல இருக்க This போவதில்லை. 2021 இந்த 2021ஆம் ஆண்டு success after success, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, victory after victory, வெற்றி மேல் வெற்றி, prosperity, செழிப்பு, progress. முன்பாக செல்லக்கூடிய Everywhere you காரியங்கள். go, நீங்கள் எங்கே சென்றாலும் doors will automatically open. அப்படியாக கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும். You will experience breakthrough. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் You will பார்ப்பீர்கள். never face any giant. நீங்கள் பெரிய பராக்கிரமசாலிகளை பார்க்க You மாட்டீர்கள். will never face any mountain. நீங்கள் பெரிய மலைகளை காண மாட்டீர்கள். There will be no failure. உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியே No இருக்காது. turning back. நீங்கள் திரும்பவும் பார்க்கக்கூடிய No சூழ்நிலை வராது. setback. நீங்கள் திரும்பமாக உட்காரக்கூடிய சூழ்நிலை No வராது. this back, that back. இப்படியாக காரியங்களை எல்லாம் அப்படியே சொல்லுங்க. This back, that back, no setback, no turning back. இப்படி அப்படி பின்பாக பார்ப்பது முன்பாக பார்ப்பது அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லவில்லை. People like that. அதைதான் ஜனங்கள் They விரும்புகிறார்கள். go to the church, they go to the meeting, சபைகளுக்கும் கூட்டங்களுக்கும் சென்று expecting pastor to say that. இப்படியாக போதர்கள் பேச வேண்டும் என்று No நினைக்கிறார்கள். failure. அந்த இடத்தில் தோல்வி இருக்காது. No setbacks. நீங்கள் கீழே போகிற காரியங்கள் நடக்காது. Only supernatural miracle. இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். Are you here? God has, no doubt. அதையெல்லாம் தேவன் கண்டிப்பாக செய்வார். He is a miracle working God. அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். But Paul is not saying, ஆனால் பவுல் இப்படியாக சொல்லவில்லை. this is my promise. இது என்னுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. This is what I speak. இதைதான் நான் பேசுகிறேன். This is what I confess. இதைதான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். This is what I declared. இதைதான் நான் டிக்ளேர் பண்ணி சொல்கிறேன். Never, never. அப்படியாக சொல்லவில்லை. Paul says, பவுல் சொல்கிறார், Lord, all I need is தேவனே எனக்கு வேண்டியதெல்லாம் to empower our people. இதோ என்னுடைய ஜனங்களை நான் இப்படியாக ஊக்குவிக்க வேண்டும். Energize them அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். with your explosive power. உங்களை வெடிக்கிற அந்த வல்லமையினால். கரங்களை தட்டுங்களே. Hallelujah. Hallelujah. When you energize them with your explosive power. இப்படியாக மகிமையான அவருடைய வல்லமை நம்மேல் வரும் பொழுது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, they will never run away. அவர்கள் ஓடி போக மாட்டார்கள். They will never run away like Hagar. ஆகாரை போல ஓடி போக மாட்டார்கள். They will stay right there. எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே I தங்குவார்கள். said they will stay right there. அங்கேயே இருப்பார்கள். Where they were put to shame. எந்த இடத்தில் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ Same place. அதே இடத்தில் வைத்து. Where they were rejected. எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டார்களோ Same place. அதே இடத்தில். They will be energized அந்த இடத்தில் அவர் வல்லமையோடு with கூட his explosive power. இப்படியாக வெடிக்கக்கூடிய ஒரு வல்லமையோடு And they will face everything head on. எல்லாவற்றையும் தலைக்கு நேருக்கு நேராக மோதுவார்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? Hallelujah. Hallelujah. This is Paul's desire. இதுதான் பவுலின் வாஞ்சையாக இருந்தது. Amen. ஆமென். Paul's piece of advice. பவுல் இப்படியாக அறிவுரையை நமக்கு கொடுக்கிறார். Listen, this is very important. இது மிகவும் முக்கியம். Paul knew
பவுலுக்கு நன்றாக தெரியும் when people taste success, இப்படியாக மக்கள் அந்த சக்சஸை தங்களுடைய ஜெயத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது danger of being self-sufficient. அவர்கள் அந்த சுய திருப்தியின் ஆபத்தை காண்பார்கள். You know, 2020, இந்த 2020ஆம் ஆண்டிலே many things happened. வாழ்க்கை பல காரியங்கள் நடந்தது. Look at me, என்ன பாருங்க, how victorious, நான் எப்படி ஜெயித்து how வந்திருக்கிறேன், strong I am, நான் எவ்வளவு பலசாலியாக how இருக்கிறேன், successful I am. எனக்கு எவ்வளவு வெற்றிகளை நான் பார்த்திருக்கிறேன், Nothing could touch me, எதுவும் என்னை தொட முடியவில்லை, nothing could harm me, எதுவும் என்னை தொட்டு எனக்கு தொந்தரவு கொடுக்கவில்லை. no COVID, இந்த கோவிடும் கூட, no new strain, அந்த புதிதாக வந்த அந்த ஸ்ட்ரெயினும் கூட, nothing could come close to me. எதுவும் என் பக்கத்தில் வர முடியவில்லை. Strong, நான் அவ்வளவு பலசாலி, Mr. Bangalore. நான் ஒரு மிஸ்டர் பெங்களூராக இருக்கிறேன். Hello. Tasted success in 2020. 2020ஆம் ஆண்டிலே நான் பல வெற்றிகளை Many கண்டேன். people finished their race. பல பேர் அந்த 2020 தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது. They yielded themselves. தங்களையே விட்டு கொடுத்து They விட்டார்கள். succumbed to the pressure. அந்த இடத்தில் வைத்து அந்த தங்களையே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு I am சூழ்நிலை standing here so strong. இந்த இடத்தில் நான் மிகவும் ஒரு பலசாலியாக நின்று Now you கொண்டிருக்கிறேன். know what I am. உங்களுக்கு இப்பொழுது தெரியும் நான் யார் என்று. I tasted success in 2020. 2020ஆம் ஆண்டிலே நான் வெற்றியை ருசி பார்த்தேன். I tend to forget God நான் தேவனை மறந்து போய்விட்டேன். because I know ஏனென்றால் எனக்கு தெரியும் I can overcome. நான் ஜெயிக்க முடியும் என்னால் என்று. Self sufficiency is very very dangerous. இப்படியாக சுய திருப்தியோடு இருப்பது மிகவும் ஆபத்தான ஒரு Self காரியமாகும். sufficiency is the root of all the trouble. சுய திருப்தி எல்லா பிரச்சனைக்கும் வேறாக இருக்கிறது. It is the root of all the trouble. எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த சுய திருப்தி வேறாக When இருக்கிறது. every other business fell, எல்லா பிசினஸ்லும் இப்படி சரிந்து போகும் when பொழுது, everyone went through loss, எல்லாம் வியாபாரத்தில் இப்படியாக வீழ்ச்சி அடைந்த lost பொழுது, their jobs, அவர்கள் தங்கள் வேலையை இழந்த lost பொழுது, their business, அவருடைய வியாபாரத்தை தொலைத்த look at பொழுது, my business, என்னுடைய வியாபாரத்தை பாருங்கள், growing, இப்படியாக வளர்ச்சி New பெருகிக் contracts, கொண்டிருக்கிறது. புதிய கான்ட்ராக்ட்ஸ் new வருகிறது, clients, புதிய கஸ்டமர்ஸ் வருகிறார்கள், new openings, புதிய காரியங்கள் எனக்கு new திறக்கப்படுகிறது, opportunities. என் முன்பாக புதிய காரியங்கள் I made நடக்கிறது. so much money. இப்படியாக பணத்தை நான் சம்பாதித்தேன். Never, never, never. அப்படியாக இல்லை. It is easy to start thinking we can go it alone. இப்படியாக நான் சுயமாக எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் என்று நினைப்பது மிகவும் தவறானது. Depending on our own strength, நம்முடைய சொந்த பலத்தை நாம் வைத்துக்கொண்டு, depending on our own ability, நம்முடைய சொந்த காரியங்கள் பலத்தை நாம் நம்பிக்கொண்டு, depending on our influence, நமக்கு யார் செல்வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் நம்பிக்கை depending வைத்துக்கொண்டு, on our post, நம்ம எந்த அதிகாரத்திலே ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோமோ அதன் depending on மேல், our authority, நமக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தின் மேல், depending on our money and material things, இப்படியாக உலகத்தில் இருக்கிற பணம் அந்தஸ்து இதை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, depending on what we bought, எதை நாம் வாங்கி இருக்கிறோமோ அதன் மேல் நாம் சார்ந்து இருக்கும் what we பொழுது, built, எதை நாம் கட்டி இருக்கிறோமோ, what we acquired, எதை நாம் வாங்கி சம்பாதித்திருக்கிறோமோ, what we amassed, எதையெல்லாம் நாம் சேகரித்தோமோ, all these things I look இதையெல்லாம் நாம் பார்த்து, and I say, Johnson, இப்படியாக பார்த்து, ஜான்சன், why are you worried about 2021? எதற்காக இந்த 2021ஆம் ஆண்டை குறித்து நீ கவலைப்படுகிறாய்? 2020, 2020ஆம் ஆண்டு you were so successful. இவ்வளவு வெற்றிகளை கண்டாய். 2021, இந்த 2021ஆம் why are ஆண்டு you worried? ஏன் எதை குறித்து கவலைப்படுகிறாய்? You know what happened in 2020? உனக்கு நன்றாக தெரியும் 2020ஆம் ஆண்டிலே என்ன நடந்தது என்று. Central ministers, இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் state கூட, ministers, ஸ்டேட் மினிஸ்டர்ஸும் கூட, many of them, இப்படியாக பல பேர், so influential, அவர்களுக்கு பல செல்வாக்குகள் so இருந்தாலும், powerful, பலவிதமான அதிகாரங்கள் big இருந்தாலும், stars and celebrities, இப்படியாக பலவிதமான ஒரு செலிபிரிட்டிஸ் ஆக இருந்தாலும், stinking rich, filthy rich, அவர்கள் பணம் படைத்தவர்களாக they இருந்தாலும், can buy the entire hospital, அந்த ஹாஸ்பிடலே விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் hire இருந்தாலும், any famous doctor. அந்த மிகவும் பிரசித்தி பெற்ற மருத்துவர்களாக இருந்தாலும் கூட, Many of them could not make it. ஆனால் அவர்கள் இந்த 2021ஆம் ஆண்டை Their காண money could முடியவில்லை. not save them. அவருடைய பணம் அவர்களை காப்பாற்ற Their முடியவில்லை. power could not save them. அவருடைய அதிகாரம் வல்லமை அவர்களை Lift காப்பாற்ற your hands and முடியவில்லை. say, Lord, I need you like never before. கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் I எனக்கு need தேவை. you like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் எனக்கு Let தேவை. no success go to my head. என்னுடைய வெற்றிகள் என் தலைக்குள்ளாக ஏறாதபடி I need you like never before. நீர் எனக்கு இதுவரைக்கும் இல்லாத வண்ணம்
தேவை என்று In சொல்வோம் Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். A need for God starts where self-sufficiency ends. இப்படியாக நம்முடைய சுய திருப்தி போதும் என்று எங்கு முடிகிறதோ அங்கு தேவனை சார்ந்து கொள்கிற தேவை தொடங்குகிறது. Write this down. இதை எழுதி கொள்ளுங்கள். Write this down. இதை எழுதி கொள்ளுங்கள். My need for God starts தேவன் எனக்கு தேவை என்று எங்கே துவங்கும்? where self-sufficiency ends. இப்படியாக சுய திருப்தி முடியும் பொழுது Amen. We confess like this. இப்படியாக நாம் அறிக்கையிடுகிறோம். All these confessions இந்த அறிக்கைகள் எல்லாம் will take us away from God. எல்லாம் தேவனை விட்டு நம்மை அப்படியே எடுத்து சென்று Somebody say, I am strong. இப்படியாக சொல்லுங்கள், நான் பலசாலி. Somebody say, I am strong. நான் பலசாலி. I am independent. நான் யாரையும் சார்ந்து இருக்கவில்லை. I am self-sufficient. நான் சுய திருப்தி எனக்கு உண்டு. I do not require any instruction. யாரிடத்திலும் இருந்து எனக்கு போதனை தேவையில்லை. I don't need anyone to advise me. யாரும் எனக்கு வந்து இப்படியாக போதனை கொடுக்க வேண்டிய I அவசியம் don't want இல்லை. anybody to give instruction. எனக்கு வந்து இப்படியாக இப்படி செய் அப்படி செய் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வாட்டி இப்படி செய் அப்படி செய் என்று யாரும் சொல்ல வேண்டிய இன்னொரு அவசியம் வாட்டி இல்லை. இப்படி செய் அப்படி செய் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட எல்லாமே இருக்கு. I have everything. எல்லாம் இருக்கு. I have நான் everything. என்னையே பாத்துக்கிறேன். I will take care of myself. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? A need நம்முடைய தேவை for God starts தேவன் மேல் தேவை என்று நாம் சார்ந்து where எப்பொழுது சார்ந்திருப்போம்? self-sufficiency ends. நம்முடைய அந்த சுய திருப்தி சாகும் பொழுது. William Nicholson said like this. இப்படியாக வில்லியம் நிக்கல்சன் சொன்னார், Self-sufficiency is the enemy of salvation. சுய திருப்தி ரட்சிப்பின் எதிரியாய் இருக்கிறது. Enemy of salvation. ரட்சிப்பின் எதிரியாய் இருக்கிறது. Who saved you and me? யார் உங்களையும் என்னையும் ரட்சித்தார்? What saved you and me? எது உங்களையும் என்னையும் ரட்சித்தது? My righteousness, என்னுடைய நீதியா? my holiness, என்னுடைய பரிசுத்தமா? my good deeds, நான் செய்த நல்ல காரியங்களா? my faithfulness, நான் உண்மையா இருக்கிறேன் என்கிற my காரணத்தினால? faith, என்னுடைய விசுவாசமா? nothing. எதுவும் கிடையாது. God by his grace தேவன் அவருடைய கிருபையின் நிமித்தமாக saved you and I. என்னையும் உங்களையும் ரட்சித்தார். Hallelujah. ஹalleluya. Amen. The breath நம்முடைய அந்த சுவாசியிலே இருக்கிற that அந்த I have சுவாசம், அந்த சுவாசமானது is his grace. அது அவருடைய சுத்த கிருபை. Amen. ஆமென். Are you here? இங்க தான் இருக்கீங்களா? William Nicholson says, வில்லியம் நிக்கல்சன் இப்படியாக சொன்னார், if you are self-sufficient, நீங்கள் சுய திருப்தியோடு கூட இருந்தீர்கள் you have என்றால் no need of God. உங்களுக்கு தேவன் அவசியமில்லை, தேவைப்படுவதில்லை. You do not seek him. அவரை நீங்கள் தேடுவதில்லை. If you do not seek him, நீங்கள் அவரை தேடாமல் you இருந்தால் will not find him. நீங்கள் அவரை காண முடியாது. Child of God, தேவ பிள்ளையே, lift your hands and say, Lord, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், தேவனே, I need you like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் எனக்கு I தேவை. need you like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் எனக்கு தேவை. Energize me with your explosive power. உம்முடைய மகிமையான அந்த வெடிக்கிற வல்லமையினால் என்னை நிரப்பும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Rick Warren said like this. ரிக் வாரன் இப்படியாக சொன்னார், As long as you pretend to be self-sufficient. நாம் சுய திருப்தியாய் நடிக்கும் பொழுது, பாசாங்கு செய்யும் பொழுது, சூப்பர் டிரான்ஸ்லேஷன். சொல்லுங்க, பாசாங்கு செய்யும் பொழுதுன்னு சொல்லுங்களேன். பாசாங்கு செய்யும் நடிக்கும் பொழுது. when ஆமென். we act. அங்க உள்ள பயங்கர பிரச்சனை இருக்கும், வெளியே நடிக்கிறோம் ரொம்ப பெரிய விசுவாசி மாதிரி. There may be so many things happening inside, but we just act outside as a believer. As long as you and I pretend to be self-sufficient, இப்படியாக நாம் சுய திருப்தியோடு நடிக்கும் பொழுது, you short circuit God's power in your life. நாம் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை குறைவாக்கி வலுவிழக்க செய்கிறோம். You need to admit your inadequacy. நம்முடைய போதாமையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Turn to somebody and say, I admit. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் I ஒப்புக்கொள்கிறேன். sincerely admit. நான் ஒப்புக்கொள்கிறேன். And I say, Lord, தேவனே, I cannot handle this. இதை என்னால் எதுவும் செய்ய முடியாது. My power has a limit. என்னுடைய வல்லமைக்கு ஒரு முரண் உண்டு. My strength has a limit. என்னுடைய அந்த சக்திக்கு மீறி என்னால் செய்ய My முடியாது. knowledge has a limit. என்னுடைய புத்திக்கு ஒரு குறை உண்டு. Everything what I have has a limit. என்னிடத்தில் இருக்கும் எல்லாவற்றிலும் ஒரு குறை உண்டு. And I say, God, தேவனே, I can't handle this. இதை என்னால் கையாள முடியாது. Amen. ஆமென். God said, Hagar, தேவன் ஆகாரை பார்த்து சொன்னார், ஆகாரே, don't run away. நீ ஓடி போகாதே. Where are you going? எங்கே போகிறாய்? Turn to somebody and say, you cannot handle. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால அதை செய்ய You முடியாது. cannot handle.
நீங்கள் அதை உங்களாலேயே செய்ய I முடியும். cannot handle that. என்னால் அதை கையாள I முடியாது. need God like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தேவை. எழுந்து நிற்போமா? Shall we stand to our feet? நான் முடிச்சிடுறேன். I'm going to conclude ஆனா ஒரு பிரேயர் நீங்க செய்ய போறீங்க. that you are going to pray a prayer. ஒரு பிரேயர் நீங்க செய்ய You're போறீங்க. going to pray a prayer. ஒரு அர்ப்பணம் நீங்க செய்ய போறீங்க. You're going to make a commitment. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift both your hands and அப்பா, say, Father, 2021 2021, எப்படி இருக்க போது எனக்கு I தெரியாது. do not know how it's going to be. 2020 மாதிரி இருக்காது, அதுல சந்தேகம் இல்ல. It won't be like 2020. ஆனா No doubt. 2021 But 2021, 2020 மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. it need not be like 2020. புது சவால்கள் காத்திருக்கலாம். New challenges may be waiting. புது சவால்கள், New challenges. பல கடினமான ஒரு சூழ்நிலைகள் காத்திருக்கலாம். Many difficult situations may சோதனைகள் be impending. காத்திருக்கலாம். Tests may be ஆனா நான் waiting. பயப்பட மாட்டேன். But I will not fear. ஆகாரை போல நான் ஓட I மாட்டேன். will not run like Hagar. எனக்கு தெரியும் ஓடவும் முடியாது. I'm not able. I won't be able to ஒளியவும் run. முடியாது. I won't be able to hide. பிக் பாஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. Big boss, you are watching. பிக் பாஸ் என் கூட இருக்கிறீங்க. Big boss, you are with ரெண்டு me. கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our hands. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our hands. அப்பா நான் எங்க ஓடுவேன்ப்பா? God, where can I run? இந்த 2021ல In 2021, 355 நாட்கள் இருக்கிறது. 355 என்றும் இல்லாத வண்ணம் like never before. இந்த 2021ல In 2021, ஒரு சண்டே சர்வீஸை நான் மிஸ் பண்ண கூடாது. I should not miss a single Sunday ஆண்டவரே service. உம்மை தேடி வந்துறணும்ப்பா. I must come seeking you, உம்மை God. ஆராதிக்க I வந்துறணும்ப்பா. must come to worship எவ்வளவு you. பணம் சம்பாதிச்சு என்ன சுகம்? What is the point in saving எவ்வளவு money? சேர்த்து வச்சு என்ன சுகம்? What is the point in saving நான் so எல்லா much? இடங்களுக்கு போறேனே. I'm going to all places. ஒரு பர்த்டே பார்ட்டி மிஸ் I பண்றது இல்ல. don't miss a birthday ஒரு party. டின்னர் மிஸ் பண்றது I இல்ல. don't miss a single dinner. ஒரு மால் மிஸ் பண்றது I இல்ல. don't miss a mall. பெங்களூர்ல இருக்கிற எல்லா மாலுக்கும் I போயாச்சு. go to every mall in the city. எந்த மால்ல என்ன கடை இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும். I know which store is in which ஒரு mall. பார்க்க மிஸ் பண்ணல. I don't miss a park. எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். I've gone everywhere. ஆண்டவரே God, இந்த in 2021ல நான் 2021, எங்கெல்லாம் போனாலும் even no matter where I சண்டே go, ஆச்சுன்னு சொன்னா Sunday comes. ஆண்டவரே எனக்கு நீங்க தேவைப்பா. I need you, God. நான் உம்மை தேடி வந்துருவேன். I will come இங்க வந்து seeking you. விழுந்துருவேன். I will fall உமக்கு here. நன்றி சொல்லுவேன். I will give you உம்மை thanks. ஆராதிப்பேன். I will worship ரெண்டு you. கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our hands. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our glory hands. glory glory glory. எனக்கு 1000 இருக்கலாம் I ஆண்டவரே. may have thousands. மகிமைப்பட பெருமைப்பட glory in, to எனக்கு take pride 1000 in. கோடிகள் I இருக்கலாம், may லட்சங்கள் have இருக்கலாம். lakhs and crores. ஆனாலும் இது என்னை பாதுகாக்காது. But it won't protect இது me. என்னை ரட்சிக்காது It ஆண்டவரே. won't save me. நீர் இல்லாத நாளெல்லாம் A day without you. எனக்கு நாளாகுமா? Can it be a day? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் A life without எனக்கு you. வாழ்வாகுமா? Can it be a life? ரெண்டு கரங்களை உயர்த்துங்க.